முடியாதபடிக்கு அவன் தந்திரமாய் செயல்பட்டு உன்னை மனமடிவாக்கி கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்குண்டான வழியில நீ நடக்க கூடாத அளவுக்கு அவன் உண்மையில அநேக குற்றத்தையும் வைப்பான், உங்கள் மேலேயும் வைத்திருக்கலாம். தேவ ஜனங்களை நீங்கள் அப்ப எச்சரிக்கை ஆயிருக்க வேண்டும். யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு அழைப்பாங்க, அல்லேலூயா, நமக்கு அழைப்பாங்க. குறை சொல்லுகிறவனோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு போராடிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு, இயற்கையாகவே பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணம் உண்டு. என்ன குணம் என்றால், ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், தான் பாவம் செய்யும் போது அவன் வழக்கறிஞனாக மாறிவிடுவான். மற்றவர்கள் பாவம் செய்யும் போது, தவறு செய்யும் போது அவன் நீதிபதியாக மாறிவிடுவான். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரிந்து கொண்டீங்க? நான் பாவம் செய்யும் போது என்னுடைய தவறை எடுத்து வழக்காடுவதற்காக இப்பொழுது நான் ஒரு வழக்கறிஞன், நான் ஒரு அட்வொகேட். இல்லை, அது சரியில்லை, இது தவறில்லை. ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும் போது நான் இப்பொழுது நீதிபதி, நியாயாதிபதி, நான் இப்போ ஒரு ஜட்ஜு. அவனுக்கு தீமைக்கு தண்டனை கொடுக்க நான் இப்போ ஒரு ஜட்ஜாக மாறிவிடுவேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவஜனங்களை, தனக்குள்ளாக பாவம் வரும்போது, தனக்குள்ளாக சத்துருவின் கிரியை வரும்போது தேவனையே குற்றம் சாட்டுகிறான். தேவரே, நீர் தந்த ஸ்திரீ, நீர் தந்த இந்த பொருள், நீர் தந்த இந்த காரியம், நீர் தந்ததுதான் இப்போ எனக்கு சோதனை. தெய்வம் சோதனைக்காய் தருவார், துரும்பு தந்தாலும் நித்திய ஜீவனுக்காக தாங்க அது நமக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. என்ன காரியமாய் நமக்கு இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், அது நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியில தான் நம்மளை நடத்தும். ஆனால் நாம் இதை வைத்து மற்றவர்களை குற்றம் குறை சாட்டாதபடி, சத்துருவின் தந்திரத்திற்குள்ளாக நாம் அகப்படாதபடி நாமளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வேத வசனத்தை உங்களுக்காக காட்ட முடியும் பாருங்க. யோபுவின் புஸ்தகம், அங்கே 1வது அதிகாரம் 9, 10 ஆகியவை வாசிக்கலாமா? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் சுத்தி வேடி அடைக்கவில்லையோ? ஆசீர்வதித்து தேசத்தில் பெருகிட்டு எல்லாம் தொடுவீரானால் தூஷிப்பானை பாரு. தேவஜனங்களை, இது உங்களுக்கு தெரிஞ்ச வேத வசனம் தான். ஏன் இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், யோபு தான் வாழ்ந்த அந்த ஊஸ் என்ற பட்டணத்துல மதிப்பு மிக்கவனும் மரியாதை உள்ளவனும் அந்த யோபு. சத்துருவுக்கு நன்றாகவே தெரியும், மனுஷர்களை கொண்டு இவனை மடங்கடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தர் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இவனை கர்த்தர் வேலை அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ இவனை தாக்க வேண்டும் என்றால் மனுஷனை கொண்டு தாக்க முடியாது, கர்த்தர் இடத்துல போய் நிற்கிறார். ஆண்டவரே, இவன் விருதாகவா உம்மை பின்பற்றுகிறான்? நீர் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்ததுனால தானே இவன் உம்மை பின்பற்றுகிறான். நீர் தொடும் குறை குற்றம், நீர் தொடு, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக அவன் மறுதலிக்கிறானா என்பதை பார்ப்போம். அல்லேலூயா. தேவஜனங்களை, இந்த தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், மனுஷன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளை சுற்றி தேவன் வேலி அடைத்துக் கொண்டே இருக்கிறோம். இத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக சத்துரு போய் நிற்கிறான், குற்றம் சாட்ட, குறை கூற போய் நிற்கிறான். ஆண்டவரே, நீர் வேலி அடைத்ததுனாலதான், அதாவது இதை போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? போட்டு கொடுக்க நல்லா இருக்கிற மனுஷனை அவனை தூண்டி விட்டு இவனை தாக்க வைக்க. இப்ப இவர்கள் நின்று பார்த்து சிரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்துருவின் தெரியும், நல்லா இருந்த மனுஷன் ஆண்டவர் அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சத்துரு உள்ள புகுறான், ஆண்டவரை விருதாவாக பின்பற்றுகிறான். எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கல, தொடுங்க பார்ப்போம். தேவஜனங்களை, அப்ப நம்ம சுருக்கமாய் பார்த்து அடுத்த காரியத்துக்குள்ளா கடந்து செல்லலாம். அப்போ சத்துருவின் கிரியை என்ன என்றால், உங்களை குற்றம் சாட்டுவதும் குறை கூறுவதாகவுமே இருக்கும். ஏனென்றால் உங்களை மனமடிவுக்கு உள்ளாக்க ஆக்கி, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியில நீங்கள் எழுப்ப முடியாத அளவுக்கு, நீங்கள் நடக்க கூடாத அளவுக்கு, அவனையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு
நபர்களை குற்றம் சாட்டி அமைக்க வைத்து விடுவான். அல்லேலூயா. இப்ப எச்சரிக்கையா இருங்கள். அவனுடைய தந்திரத்தை எதிர்த்து நின்று போராட சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதை கீழே பார்ப்போம். இரண்டாவது ஒரு காரியம், அவனுடைய பெரிதான தந்திரம் என்ன என்றால் பெருமையே இருதயத்திற்குள்ளாய் கொண்டு வருவான். அல்லேலூயா.